يا من صليت بكل الأنبياء، يا من في قلبك رحمة للناس، يا من ألفت قلوبا بالإسلام، يا حبيبي يا شافعي يا رسول الله، بأمي وأبي فديتك سيدي، صلاة وسلام عليك يا نبي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது ரிதாவை பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள். பிரபஞ்சத்தையும் இதில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான் மனுவுக்காக. மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இந்த உலகம் வீணுக்காக படைக்கப்படவில்லை. மண்ணாக இருந்தாலும் விண்ணாக இருந்தாலும் இந்த பூமி, இந்த பூமியில் உள்ள அனைத்தும், அதே மாதிரி வானம், அந்த வானத்தில் உள்ள அனைத்தும் எல்லாம் மனிதனுக்காக, மனிதனுடைய பயன்பாட்டுக்காக, மனிதனுடைய நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உண்டான எந்த படைப்பும் பயனற்றது கிடையாது. எல்லா வகையான பிரயோஜனங்களும் ஒவ்வொரு படைப்பிலும் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். மனிதன் இந்த பொருளை பார்த்தான், வஸ்துக்களை பார்த்தான், படைப்பை பார்த்தான், அதனுடைய பிரயோஜனத்தை பார்த்தான், அதனுடைய பிரம்மாண்டமான சக்தியை பார்த்தான். பிரமித்து போய் அதுதான் கடவுள் என்று நினைத்து அதை வணங்கி வழிபட ஆரம்பித்தான். சூரியனை பார்த்தான், சந்திரனை பார்த்தான், விண்ணை பார்த்தான், நட்சத்திரங்களை பார்த்தான். அதனுடைய அபரிமிதமான, அதனுடைய பிரம்மாண்டமான சக்தியையும் தன்மையையும் பார்த்து அதை வணங்க முற்பட்டான். சூரிய பகவான் என்று சொல்கிறான். அதே மாதிரி ஆறுகள், நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அதனால் இந்த பூமி செழிக்கிறது. எனவே நதியையும் கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தான். நெருப்பு, அந்த நெருப்பினால் மனிதனுக்கு ஏராளமான பிரயோஜனங்கள் ஏற்படுகிறது. எனவே அந்த நெருப்பையும் தெய்வம் என்று நினைத்து வணங்கி வழிபட்டார். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில வணங்குவதற்கு உரியவன் யார் என்றால், யார் இந்த உலகத்தை படைக்கின்றானோ படைத்தவன் தான் வணக்கத்திற்குரியவனை தவிர படைப்புகள் அல்ல என்பதை இஸ்லாம் தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னது. இன்று ஓதப்பட்ட வசனத்திலே ஒமின் ஆயாத்திஹி அல்லைலு வன்னஹாரு வஷ்ஷம்சு வல் கமர், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இரவும் இருக்கிறது, பகலும் இருக்கிறது, சூரியனும் இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது. லா தஸ்ஜுது லிஷ்ஷம்சி வலா லில் கமர், சூரியனுடைய பிரம்மாண்டமான தன்மையை பார்த்து நீங்கள் அதற்கு சுஜூத் செய்யாதீர்கள், அதை வணங்காதீர்கள். சந்திரனையும் நீங்கள் வணங்காதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன, அவைகளை படைத்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே பயன் என்பது வணக்கத்திற்குரிய தகுதி அல்ல. படைப்பாற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் இந்த உலகத்துல எடுத்து வைத்தது. இந்த பூமியில பயனில்லாதது எதுதான் இருக்கிறது? உலகத்துல பூமியில இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு பயனுள்ளதுதான். ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அல்லாஹ்வை பற்றி நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக, உங்கள் பயன்பாட்டுக்காக அல்லாஹ் படைத்தான் என்று சொல்கிறார். ஆனா இந்த உலகத்துல சில விஷயங்களை பார்க்கிறோம், சில படைப்புகளை பார்க்கிறோம், அது நமக்கு பயனளிக்கிறதா என்று நமக்கு தெரிவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த படைப்புகள் நமக்கு தீங்கிழைக்கிறது, தொந்தரவு செய்கிறது, நோவினை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த படைப்பை நீங்கள் ஆபத்தானது என்று கருதுகின்றீர்களோ, எந்த ஒரு படைப்பை நமக்கு தீங்கு செய்கிறது என்று கருதுகிறீர்களோ, அது கூட அல்லாஹ் சொன்னதற்கேற்ப ஓல்லதி ஹலக லக்கும், உங்களுக்காக, உங்கள் பயன்பாட்டுக்காக, அல்லாமுல் இந்திஃபா, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தான் என்ற சொல்லுக்கேற்ப
இந்த உலகத்துல எல்லாம் மனிதனுக்கு பயன் தருகிறது. இப்போ தேள் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்கள் இருக்கிறது. அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஏன்னா தேள் கொட்டினால் வேதனை இருக்கிறது, வலி இருக்கிறது, ஆபத்து தான். ஆனால் அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா, ஒரு தேள் ஒரு மனிதனை கடித்து அவன் வைத்தியம் பார்த்து விட்டான் என்றால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இதய அறுவை சிகிச்சை வரவே வராதா, செய்ய வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி நம்ம சில சமயத்துல ஆஞ்சியோபிளாஸ் பண்றோம்ல, அதுவும் தேவைப்படாது என்று சொல்கிறார். ஏன் அந்த தேள் கடித்த பிறகு ஏன் இவ்வளவு பெரிய பயன்பாடு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால், தேளுடைய விஷம் இருக்கிற அந்த விஷம் இதய அடைப்பு ஏன் ஏற்படுகிறது, இதய நோய் ஏன் ஏற்படுகிறது என்றால், இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாயில கொழுப்பு அடைத்துக் கொள்கிறது. அப்படி அடைத்துக் கொள்கிற பொழுது மூச்சு விட முடியாமல் திணறல் ஏற்படுகிறது. அதனால் இதய நோய் மாரடைப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் மார்க்கட்லீன் என்ற அந்த தேளுடைய விஷம் இரத்த குழாயில செல்லக்கூடிய அந்த இரத்தத்துல கொழுப்பு படியாமல் அடைக்காமல் அது தடுக்கிறது. எனவே இதய நோய் வராது, இதய நோய்க்கான ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் வராது என்று மருத்துவர்கள் சொல்கிறார். அதனால இந்த தேளு அதனுடைய விஷம் அது எவ்வளவு மதிப்பானது தெரியுமா? நமக்கு ஆபத்தாக தெரிகிறது, நல்லா பாதுகாக்கணும். கடித்தா வேதனை தாங்க முடியாதுதான். ஆனா அப்படி கடித்தால் ஏற்படக்கூடிய பயன்பாட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். உலகத்திலேயே அதிகமான விலையுள்ள திரவம் எது? உலகத்திலேயே அதிகமான விலையுள்ள திரவம் எதுன்னு சொன்னா தேளுடைய விஷமா. சுமார் 5 லிட்டர் தேளுடைய விஷம், அதனுடைய கிரயம், அதனுடைய விலை என்னன்னா 39 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அப்படின்னா இந்திய மதிப்பீட்டுல 273 கோடி. இப்ப பண மதிப்பு சரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இன்னும் கோடி கூடும். இவ்வளவு கோடி விலை கொடுத்து அந்த 5 லிட்டர் விஷத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, வாங்க வேண்டியது இருக்கிறது. தேனி கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தேனி கொட்டிருச்சுன்னா ரத்த கொதிப்பு வராதுன்னு சொல்றான். செய்யான் கழிச்சிருச்சுன்னு சொன்னா சுகரே வராதுன்னு சொல்றான் இல்லையா? அதே மாதிரி ஒரு வகையான குளவி, சங்குளவின்னு சொல்றான். அந்த சங்குளவி கடிச்சிருச்சுன்னு சொன்னா அவனுக்கு கேன்சர் வராது என்று சொல்கிறான். ஏன் இதையெல்லாம் அல்லாஹ் படைத்தான் என்பதற்கான விடைகள் இதிலே இருக்கிறது. இதில் இருந்து கிடைக்கக்கூடிய விஷம் ஆங்கில மருத்துவத்துல மருந்திற்காக வேண்டி அது உபயோகப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல எதையுமே அல்லாஹ் என்ன செய்யல, வீணுக்காக படைக்கல, பயனில்லாம படைக்கல. அப்ப அதுல இருந்து பயன் கிடைச்சது காரணத்தினால தேலை கும்பிட முடியுமா? செய்யான கும்பிட முடியுமா? குளவிய கும்பிட முடியுமா? தேனியை கும்பிட முடியுமான்னு முடியாது. ஆனால் மனிதன் பசுவை வணங்கி கொண்டிருக்கிறான். ஏன்னா பசு பாலை தருகிறது, நாம குடிப்பதற்கு பயனுள்ள பாலை தருகிறது. இது பசு பாலை தருகிறது. அது மாதிரி எத்தனையோ பிரயோஜனங்கள், எத்தனையோ படைப்பு வெளிப்படுகிறது. நாம் அதை செய்யக்கூடாது, பயன்பாட்டை பார்க்க கூடாது. படைப்பாற்றல் உள்ளது யார்? அதற்கு படைக்கும் சக்தி இருக்கிறதா? சூரியன் சந்திரனை நீங்கள் வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி தானே தவிர நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்றால் அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்தானே அல்லாஹ், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். மனிதன் தனக்கு எது பார்வையில் படுகிறதோ அதை மட்டும் பார்க்கிறான், அதை தாண்டி அவன் சிந்திப்பதில்லை இல்லையா? ஒரு கிராமவாசி ரயில்வே ஸ்டேஷன் போனான். ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ரயிலை பார்த்ததே இல்லை. அப்போ ரயிலை பார்த்த பிரம்மாண்டமான அந்த ரயிலை பார்த்து அதிசயித்து போய் நிற்கும் பொழுது பச்சை கொடி காட்டினான். அப்புறம் தேன் ஓடுது. அவன் நினைத்தானா, இந்த பச்சை கொடிக்கு தான் சக்தி இருக்கிறது, இந்த ரயிலை ஓட செய்யக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறது, பச்சை கொடிக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சானா. கொஞ்சம் தாண்டி போய் அவனு சிந்தித்தால் அடுத்து என்ன கட்டத்திற்கு வந்தான்? என்ஜின் ஓடுனா பெட்டிலாம் ஓடுது, அது நின்னா எல்லாமே நிக்குது, அப்ப அதுதான் எல்லாத்தையும் என்ன செய்யுது, ஓட்டுது அப்படின்னு நினைச்சானா. அதற்கு பிறகு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா கொஞ்சம் மேல அறிவு வந்த பொழுது என்ன செய்யல, என்ஜின் தானாக ஓடல, அதை ஓட்டக்கூடிய டிரைவர் இருக்கிறார், மாஸ்டர் இருக்கிறார் அப்படின்னு.
இன்னும் கடந்து அவன் சிந்தித்து பார்த்த பொழுது அதில் இருக்கிற அந்த எரிபொருள் இருக்கு பாருங்க, அது இல்லாம டிரைவர் ஓட்ட முடியுமா? இப்படியே நாம சிந்திச்சு போனா கடைசி எரிபொருளா ஓட்டுகிறது. அந்த எரிபொருளை தந்த அல்லாஹ்வுடைய சக்தியை மனிதன் தூரத்திலே சிந்திக்க மறந்து விடுகிறான். அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், மனிதனுடைய பார்வை குறுகியதாக இருக்கிறது, குன்றியதாக இருக்கிறது, ஒரு எறும்பின் பார்வையை போல இருக்கிறது. ஒரு பேப்பரிலே எறும்பு ஊர்ந்து செல்கிறது, ஒரு பேப்பரிலே எறும்பு ஊர்ந்து செல்கிறது. அந்த பேப்பரிலே எழுதப்படுகிறது, எழுத்துக்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த எறும்பு நினைத்ததாம் எழுத்துக்கள் விழுகிறது. கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தா அந்த பேனாவுடைய அந்த களம், அந்த பேனாவுடைய அந்த நிப்பு இருக்குத, அதுதான் இந்த எழுத்தை தந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்ததாம். கொஞ்சம் இன்னும் அதனுடைய பார்வையை மேலே தூக்கி பார்த்தால் அந்த பேனா எழுத்தை தரவில்லை, பேனா எந்த விரலுக்கு இடையிலே இருக்கிறதோ அந்த விரல் தான் அந்த எழுத்தை உருவாக்குகிறது என்று அது முடிவுக்கு வருகிறது. அந்த இரும்பு இன்னும் கொஞ்சம் பார்வையை மேலே உயர்த்தினால் விரல் அசைவு காரணம் அல்ல, அந்த விரல் இருக்கக்கூடிய கையின் அசைவு, கை அசைவும் காரணம் அல்ல, அந்த கையை உடைய மனிதனுடைய அசைவு. இப்படியே எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையை மேலே தூக்குகிற பொழுது அதனுடைய உண்மை தெரிய வருகிறது. ஆனால் மனிதனும் காரணம் அல்ல, அந்த மனிதனை இயக்கி கொண்டிருக்கிற மனிதன் சுயமாக இயங்குவதில்லை. மனிதன் தன் கையை சுயமாக அசைக்க முடியாதவன். எனவே அவனை அசைக்கக்கூடிய சக்தி கொடுத்த அல்லாஹ்தான், அவன்தான் எழுத்தை தருகிறான், எழுத்தை உருவாக்குகிறான் என்று அதற்கு பிறகு தெரிகிற இந்த எறும்பினுடைய பார்வைதான் மனிதனுக்கு இருக்கிறது என்று அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். எனவே பயன்பாடுகளை பார்த்து அந்த பயன்பாட்டை தருகிற மனிதனை கும்பிடக்கூடாது. பயன்பாட்டை பார்த்து அந்த பயன்பாட்டை தருகிற பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிகளையும் நாம் வணங்கக்கூடாது. எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிற படைத்த அல்லாஹு, அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர், சூரியனையும் நீங்கள் வணங்க வேண்டாம், சந்திரனையும் நீங்கள் வணங்க வேண்டாம். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் வணங்குவதா இருந்து அல்லாஹ் வணங்குங்க. மற்றபடி வணங்கி யாரையும் எதையும் வணங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை, மட்டுமல்ல தோற்று போவீர்கள் என்று இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். பல சமயங்களிலே இவைகள் படைப்பாற்றல் மிக்கது அல்ல. வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன அப்படின்னு சொல்றான். அப்படின்னா வணக்கத்திற்குரிய இறைவனுக்குண்டான சக்தி, படைப்பாற்றல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பாக இருந்தாலும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி மிக்க ஆற்றல் மிக்கதாக அது இருந்தாலும், அதனுடைய பலகீனத்தை அது கொஞ்ச நேரம் இந்த உலகத்தில் இருந்து மறைந்து விடுவதை நமக்கு காட்டி, இதுவல்ல உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பது என்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இல்லையா? அப்படி சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது ஏன் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்று நாம் சிந்திப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான மகன் இப்ராஹிம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் என்று இறந்தார்களோ அன்று யதார்த்தமாக சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அரபுகளுடைய அந்த மக்களுடைய ஒரு ஐதீகம் என்னவென்றால், இது மாதிரியான சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுகிறது என்றால், விஐபிகள் மரணமாகிவிட்டால், ஒரு பெரியவங்க ஒபாத்தாயிட்டாங்கன்னா, முக்கியஸ்தர்கள் மரணமாகிவிட்டால் அதற்கு துக்கம் அனுஷ்டிப்பதற்காகத்தான் சூரியன் மறைந்து விடுகிறது. எனவே சூரிய கிரகணத்திற்கு அதுதான் காரணம் என்று சொன்னார். இது யதார்த்தமாக நபியினுடைய மகன் இறந்துவிட்டு அந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருப்பதனால், அப்ப நபியுடைய மகனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், நபி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நபர், மனிதத்துவத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நபிதான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் என்று நினைக்க தோன்றினார்கள் சில பேர். ஆனா மௌட்டீகத்தில அறியாமையை சொல்லி சத்தியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்ட விரும்பவில்லை. அவங்க நினைச்சிருந்தா, பாத்தீங்களா என நபி என்று ஒத்துக்கொள்ளாமல் இருந்தீர்களே, நான் யார் தெரியுமா, என்னுடைய மகன் இறந்ததற்கு சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நான் யாரு என்று அவர்கள் சொல்லி ஓரளவுக்கு மிரட்டி அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தன் சத்தியத்தை நிலைநாட்ட முற்பட்டு இருக்கலாம். கொலம்பஸ்
ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை மக்களுக்கு சொல்வதற்கு முன்பாக வானியல் கணக்கு பார்த்து என்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுமோ அந்த நாளை சொல்லி நீங்க சொல்ல கேட்காட்டா இந்த நாள்ல சூரியன் மறைஞ்சிரு பாருங்கன்னு சொன்னானா. அதே மாதிரி அவன் கணக்கு பார்த்து சொன்னான். அந்த கணக்குப்படி அந்த சூரியன் மறைந்து விட்டது. எல்லோரும் அவன் சொல்வது சரிதான் என்று நம்புவதற்கு வேற வழி இல்லை. இப்போதைக்கு இந்த முட்டாள்களை நாம சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் கபூல் செய்வதற்கு இதைத்தர வழி இல்லை நினைச்சானா. அந்த மாதிரி சில்றத்தனமாக மற்ற ரகமான முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கவில்லை. காரணம், இந்த உலகத்திற்கு அறிவு விளக்கை, அறிவு சுடரை அவர்கள் ஏற்ற வந்தார்களே தவிர அறியாமையை இந்த உலகத்திலே பரப்புவதற்கு வரவில்லை. எனவே உண்மையை சொன்னார்கள். இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்ஹஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. சூரியனும் சரி சந்திரனும் சரி யாருடைய மரணத்திற்காக வேண்டியும் அது மறைவதில்லை, யாருடைய பிறப்புக்காக வேண்டியும் அது மறைவதில்லை. அது ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, அந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற, அல்லாஹ்வுடைய சக்தியை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அத்தாட்சிகள். எனவே கைதார் ஐத்தும், நீங்கள் அந்த சூரியன் மறைந்து விட்டதை பார்த்தால், சந்திரன் மறைந்து விட்டதை பார்த்தால், அல்லாஹ்வுடைய விக்கின் பக்கம் வேகமாக விரைந்து செல்லுங்கள். வஸ்ஸலா, அவனை தொழுது அல்லாஹ்விடத்துல நீங்கள் அவனுடைய அருளை மீண்டும் பெறுவதற்குண்டான பிரார்த்தனையில ஈடுபடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். சூரியன் அது இந்த உலகத்துல இல்லைன்னா என்ன ஆகும்? உண்மைதான். சூரியன் கொஞ்சம் கீழே இறங்கிட்டாலும் இந்த பூமி வாழாது, கொஞ்சம் தூரமா போயிட்டாலும் இந்த பூமி நிலகுலைஞ்சிடும். அது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல அது ஓடிக்கொண்டிருப்பதனாலதான் இந்த பூமிக்கு வாழ்வு எதை கொண்டுதான் ஏற்படுகிறது? சூரியனை கொண்டுதான் ஏற்படுகிறது. அதனால் இந்த பூமியை சூரியன் வாழ வைக்கவில்லை என்று நாம் உணர்த்த வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா கிரகணத்தை ஏற்படுத்தி அது மறைஞ்சு போச்சு. இப்ப சூரியன் கடவுளாக இருந்தால் அது மறையுமா என்ற ஒரு சிந்தனையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பினார் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நட்சத்திரங்களை பார்த்து இது இறைவனாக இருக்குமோ என்று அவர்கள் மக்களுடைய சிந்தனையை தூண்டினார்கள். ஆதா ரப்பி, நட்சத்திரங்கள் மறைந்து விட்ட பொழுது மறையக்கூடியதை நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். சந்திரனை பார்த்தார்கள், ஒளி வீசிக் கொண்டது, உலகத்தை அது வெளிச்சமாக ஆக்கியது. ஆதா ரப்பி, இது எனது ரட்சகனாக இருக்குமோ என்ற ஒரு சிந்தனையை, ஒரு கேள்வியை எழுப்பி அதுவும் மறைந்து விட்ட பொழுது அப்ப சந்திரனும் இறைவன் அல்ல. சூரியனை பார்த்தார்கள், பிரம்மாண்டமான அந்த சூரியன் உதித்து எழுந்த பொழுது இது பெரிய இறைவனா இருக்குமோ, இது பெரிய சாமியாக இருக்குமோ, ஹதா ரப்பி ஹதா அக்பர் என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதுவும் மறைந்து விட்டது, சூரியனும் மறைந்து விட்டது. அப்ப சொன்னாங்க, எது மறையுமோ அது இறைவனாக இருப்பதற்கு தகுதி அல்ல. எது மறையாமல் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பானோ, எவன் எந்த சக்தி நம்ம கூட மறையவே மறையாது. இந்த உலகத்தை விட்டும் அது மறைந்தால் இந்த உலகம் இல்லை. மறையக்கூடியது இறைவனாக ஆகுவதற்கு தகுதி இல்லை என்ற அந்த சிந்தனையை குர்ஆன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய அந்த சங்கநாதத்தை முழங்க செய்த ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமும் அதைத்தான் அவர்கள் இந்த உலகத்திலே நிரூபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம என்ன செய்யணும்? சூரிய கிரகணம் ஏற்பட்ட எங்கெங்க ஓடணும்? பள்ளாசத்துக்கு ஓடணும். அங்க போய் என்ன செய்யணும்? தொழணும். சூரிய கிரகண தொழுகை என்று நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது பயந்து போய் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்து சற்று நேரம் மறைந்திருக்கிறது, ஒரே அடியாக மறைந்து விட்டால் என்னாகும்? நீங்கள் நான் நினைத்தால் சற்று நேரம் அது கிரகணம் பிடிக்கிற அந்த நேரத்திலே மறைத்து வைத்திருக்கிறேன், ஒரே அடியாக நான் மறைத்து வைத்தால் என்னவாகும் என்பதை உணர்த்துவதற்காக, நாம் திரும்பி பார்ப்பதற்காக, நாம் சிந்திப்பதற்காக அதை செய்திருக்கிறார். ரப்பே, ஒரே அடியாக நீ மறைத்து விடாதே, அதை காணாமல் ஆக்கி விடாதே என்று பதறி போய் அல்லாஹ்விடத்துல நாம் முறையிட வேண்டும் என்பதற்குத்தான் 2 ரக்காத் தொழுகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. கிரகண தொழுகையினுடைய விசேஷம் என்னன்னா 2 ரக்காத்து தொழணும். அந்த 2 ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்துல 2 ருக்கு. சாதாரணமா ஒரு ரக்காத்துல எத்தனை ருக்கு இருக்குங்க? ஒரு ருக்கு தான் இருக்குது. ஆனா சூரிய கிரகண தொழுகையில ஒவ்வொரு ரக்காத்திலையும் எத்தனை ருக்கு இருக்குது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது தொழுது கொண்டே இருந்தார்கள். சூரிய கிரகணம் விடுபடும் வரை
அவங்க என்ன செய்தாங்க, தொழுது கொண்டு இருந்தார்கள் என்று புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆனா நீங்க கோயில பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, கோயில் பூசாரிகள் என்ன அறிவிப்பு தெரியுமா, இத்தனை மணி முதல் இத்தனை மணி வரை சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, நம்ம பகவான் மறைஞ்சிட்டாரு, அதனால அந்த நேரத்துல கோயிலை மூட வேண்டும் என்று உத்தரவு. நீங்க சூரிய கிரகணம் வருகிற பொழுது அந்த பூசாரிகள் தலைமை குருவாக இருக்கக்கூடியவர் என்ன அறிவிப்பு செய்வார், அந்த நேரத்துல கோயிலை மூடணும். ஏன்னா கடவுளே போன பிறகு யாரை வணங்குறது, யாரை கும்பிடுறது, அதனால அவங்க கோயிலை மூட சொல்றாங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறக்க சொல்றாங்க. இதே வித்தியாசம். அந்த நேரத்துல நீங்கள் திறங்க. ஏன்னா சூரியன் போயிட்டு அவன் பகவான் இல்ல, சூரிய பகவான் அல்ல இந்த உலகத்தை படைத்தது, படைத்தவன் படைப்பாற்றல் மிக்க அல்லாஹ் தான் படைத்தான். எனவே அது மறைந்திருக்கிறது. சூரிய கிரகணம் எப்படி ஏற்பட்டது, சூரியனுக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வருகிற பொழுது மறைவு ஏற்பட்டு விடுகிறது. சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில, அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மத்தியில பூமி வருகிற பொழுது சந்திர கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது. அதனுடைய நிழல் விழுகிறது இல்லையா, அதனுடைய ஒளி கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது. அதனால சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை நாம வழங்கணும், இந்த கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டுமல்ல, உலகத்துல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற எல்லா நியாமத்திற்கும் கிரகணம் இருக்கிறது. சூரியன் சந்திரன் அதனுடைய ஒளி சிறிது நேரம் மறைக்கப்படுது, அது ஒரு கிரகணம் என்றால் நமக்கு எத்தனையோ நியாமத்துகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நியாமத்துகள் நின்று விட்டால், கொஞ்ச நேரம் அது நின்று விட்டால் அது அந்த நியாமத்துக்கு ஏற்பட்ட கிரகணம். ஆரோக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான், அந்த ஆரோக்கியம் போய் நோய் வந்து விட்டது என்றால், கொஞ்ச நாளைக்கு நோய் வந்து விட்டது என்றால், இது அந்த நியாமத்திற்கு ஆரோக்கியத்திற்கு ஏற்பட்ட கிரகணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா. மழை பெய்கிறது, மழை பெய்வது சில சமயத்தில் நின்று விடுகிறது, வறட்சி ஏற்பட்டு விடுகிறது, பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் இதுவும் அந்த மழைக்கு ஏற்பட்ட கிரகணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடல் அமைதியாக இருக்கிறது, இது நியமத்து. ஆனா கடலுக்குள்ள எரிமலை இருக்கிறது, கொதிக்கின்ற கொதிகலன் இருக்கிறது, எந்த நேரத்திலையும் இன்னும் ஆகும், சுனாமி ஏற்படுவதற்குண்டான. அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுதும் இருக்கும். அப்படி கொந்தளிப்பு ஏற்பட்டு விட்டால் அது அதனுடைய கிரகணம் என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பூமி அமைதியாக இருக்கிறது, நடப்பதற்கு வசதியாக இருக்கிறது, வீடு கட்டி வாழ்வதற்கு வசதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பூமி அடியில கொதிகலன் இருக்கிறது, கொதிக்கிற தன்மைகள் கொண்ட எரிபொருள்கள் கொதித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்துல பூகம்பம் வரும்னு தெரியாது, எந்த நேரத்துல நிலச்சரிவு வரும் என்று தெரியாது. அப்ப அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பூமியை பார்த்து இதை நாம அமைதியாக ஆக்கி வைத்திருக்கிறோம், அது மாறாது என்று விளங்கி விடாதே என்பதற்குத்தான் அப்பப்ப அல்லாஹ் ஒவ்வொரு நியமத்தையும் நிறுத்தி கிரகணத்தை உண்டாக்குகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். காற்று, அந்த காற்று நின்றால் என்னவாகும், அந்த காற்று வேகமாக வீசினால் புயலாக ஆகிவிடுகிறது. ஆக்சிஜன் இலவசமாக கிடைக்கிறது, அந்த இலவசமாக கிடைக்கிற அந்த ஆக்சிஜன் மூச்சு திணறல் ஏற்பட்ட போது கொரோனாவில எத்தனை பேர் அந்த இலவசமாக கிடைத்துக் கொண்டிருந்த அந்த ஆக்சிஜன் கிடைக்காமல், சிலிண்டர் கிடைக்காமல் இறந்து போனதை நாம் பார்த்தோம் இல்லையா. இதுவெல்லாம் அந்த நியமத்தின் பக்கம் கவனத்தை திருப்புவதற்காக, அந்த நியமத்தின் பக்கம் சிந்தனையை திருப்புவதற்காக, அந்த நியமத்தை வழிபடுவதற்கல்ல, இந்த நியமத்தை தந்த அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக. இந்த நியமத்தை அல்லாஹ் தந்தான், கொஞ்ச நேரம் அதை உங்களுக்கு கிடைக்காமல் மறைத்து வைத்திருக்கிறான், நிறுத்தி வைத்திருக்கிறான், தள்ளி வைத்திருக்கிறான் என்றால் ஒரே அடியாக நிறுத்த முடியும் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு முசீபத்தும் ஒரு கிரகணம் தான். மனிதனுக்கு ஏற்படுகிற, இந்த பூமிக்கு ஏற்படுகிற, இந்த உலகத்திற்கு ஏற்படுகிற ஒவ்வொரு முசீபத்தும் என்னதான். ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லுவாங்க, ஒரு முசீபத்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா ஏன் அல்லாஹ் நிறுத்துறான், கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அல்லாஹ் நிறுத்துறான். அது ஒரேடியா நிறுத்துறதுக்காக வேண்டிய அல்ல, சிந்திக்காமல் இருக்கிறான், அதனுடைய முக்கியத்துவத்தை அவன் உணராமல் இருக்கிறான். நிறுத்தின உடனே என்ன செய்யறான், ஹூன்னு என்ன செய்யறான், அதன் பக்கம் அங்கலாய்க்கின்றான். அந்த கவனத்தை ஊற்றுறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான். அங்க ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. குழந்தைக்கு தாய் மார்பிலிருந்து பாலை ஊட்டுகிறாள்,
பால் கொடுக்கிற அந்த குழந்தை மார்பிலிருந்து குபு குபு என்று பால் வருகிறது. அதை குடித்து அது மகிழ்கிறது. கொஞ்ச நேரம் ஆனவன பால் குறையும்ல. ஒரு மார்புல இருந்து பால் குடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆரம்பத்துல பால் நிறைய வரும். போக அந்த மார்புலோட பால் கொஞ்சம் என்ன செய்யும்? குறையும். அப்ப என்ன செய்கிறாள் தாய்? அந்த குழந்தையை, அந்த மார்பிலிருந்து பால் குடிக்கும் குழந்தையை நிறுத்துகிறாள். குழந்தை என்ன நினைக்கிறது? அழுகிறது இல்லையா? பசி அடங்கலைன்னு சொன்னா அந்த குழந்தை அழுகிறது. ஏன் அழுகிறது? பால் குடித்துக் கொண்டிருந்தேன், பால் குடித்துக் கொண்டிருந்த என்னை தாய் நிறுத்திவிட்டாள், தாய் இடையில அதை நிறுத்திவிட்டாள் என்று நினைத்து அழுகிறது. ஆனால் தாய் ஏன் நிறுத்துறான்னா, இங்க பால் குறைஞ்சிருச்சு, அதனால அடுத்த மார்புக்கு மாற்றுறதுக்காக வேண்டி அவள் நிறுத்தினாள். அடுத்த மார்புக்கு அந்த குழந்தையினுடைய வாயை வைத்த பொழுது அங்கிருந்து பால் குபு குபு என்று என்ன செய்து அதிகமாக வருகிறது இல்லையா? அப்பொழுது அந்த குழந்தை அதை ஆனந்தமாக பருகி சந்தோஷம் அடைகிறது. இதை போலத்தான் அல்லாஹ் ஒரு முசீபத்தை நிறுத்துகிறான் என்றால் அந்த நிறுத்தின இடைவெளி நாம் மனிதன் நினைக்கிறான், குழந்தை நினைப்பதை போல நிறுத்தப்பட்டு விட்டது என்று நினைக்கிறான். நிறுத்தப்படுவதற்காக வேண்டி அங்கே அல்லாஹ் அந்த நியமத்தை நிறுத்தி வைக்கல, அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அல்ல, இன்னும் அதிகமாக உங்களுக்கு தருவதற்குத்தான். ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய படித்திரத்தில் இருக்கக்கூடிய அடியான் அது நின்று விட்டது என்று நினைக்கிறான். ஆனால் முசீபத் என்பது ஒரு முசீபத்து உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நியமத்தை தருவதற்காகத்தான் என்ற உண்மையை அவர்கள் உதாரணத்தின் மூலமாக சொல்லித் தருவார்கள். ஆக ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒவ்வொரு முசீபத்திலும் அந்த முசீபத்து ஒரு கிரகணம், அது இப்பொழுது விலகி இருக்கிறது, அது நின்றிருக்கிறது, ஒரேடியாக நின்றால் என்ன ஆகும் என்பதை உணர்த்தி அல்லாஹ்வின் பக்கமுடைய கவனத்தை திருப்பி அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் உணர வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ரு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை, ஆக பயன்பாடுகளை பார்த்து அந்த பயனை தருகிற வஸ்துக்களை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது, அதை வணங்கக்கூடாது. வணக்கத்திற்குரிய நாயன் படைத்த அல்லாஹ் தான். படைக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான். நீ வணங்கக்கூடிய தெய்வத்தையே நீ அது தன்னைத்தானே படைத்துக் கொள்ளவில்லை. ஒல்லாஹு கலக்கக்கும் அம்மா தாமலோன், உங்களையும் அல்லாதான் படைத்தான், நீ செய்த அந்த சாமிகளையும் அல்லாதான் என்ன செய்தான்? படைத்தான். அதுவே தானாக உருவாகவில்லை என்கிற பொழுது அது எப்படி உனது இறைவனாக ஆக முடியும் என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு நிறைய உணர்வுகளையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் தந்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் தான் தூங்கி கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வை பெறாமல் நாம் உறக்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த விழிப்புணர்வை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. யஹ்கு சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.